இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிறதான வேத பகுதியினுடைய தலைப்பு ஹெப்ரோன் அல்லது எப்ரோனை பற்றி நாம் சிந்திக்கும்படியாக கடந்து சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, எப்ரோன். வாசிக்கும்படியாக வேத புஸ்தகத்துக்கு நேராக ஓடி வரலாம். யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வார்த்தையை ஒரு நபர் சத்தமாய் வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வார்த்தை. அப்பொழுது யோசுவா எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். கரங்களை உயர்த்தி சொல்லலாமே. ஹெப்ரோன், ஆங்கிலத்தில் ஹெப்ரோன் என்று சொல்லலாம், தமிழிலே எப்ரோன் என்று சொல்லலாம். எப்ரோன் என்ற வார்த்தையின் அர்த்தமே கர்த்தரோடு கூட உள்ள ஒரு ஐக்கியம். எல்லாரும் சொல்லுங்க. இந்த எப்ரோன் எங்க இருக்கிறது என்று கேட்டால், கிட்டத்தட்ட எருசலேம் பட்டணத்தில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலே காணப்படுகிற ஒரு மலை தேசமாய் காணப்பட்ட இடம்தான் அந்த எப்ரோன். கிட்டத்தட்ட அந்த நாட்களில் காணப்பட்ட கலீலிய கடலில் இருந்து கிட்டத்தட்ட 2600 அடி உயரத்திலே காணப்பட்ட ஒரு மலைநாடு பட்டணம் தான் எப்ரோன். இந்த எப்ரோனில் தான் ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை கொண்டு வந்து அந்த ஆபிரகாமுக்கு ஒரு கூடாரம் போட்டது அந்த எப்ரோனில் தான். இந்த எப்ரோனுடைய பழைய பெயர் கிரியாத் அர்பா என்று சொல்கிறதான பெயரிலே அறியப்பட்டிருந்தது. இந்த எப்ரோனில் வைத்துதான் ஆபிரகாம் தனக்காக மக்பேலா என்று சொல்லக்கூடியதான ஒரு குகையையும் கூட விலைக்கு வாங்கினார் என்று சொல்லி அங்கே வாசிக்கப்படுகிறது. ஆனால் அந்த நாட்களிலே அந்த எப்ரோனை பற்றி நாம் வாசிக்கும் பொழுது அநேக சட்டத்திட்டங்கள் அங்கே காணப்படுகிறது. ஆண்டவராகிய தேவன் 12 கோத்திரங்களை தெரிந்தெடுத்து முதல் 9 கோத்திரத்திற்கு அவர்களுக்கு ஏற்ற இடத்தை சீட்டு போட்டு பங்கிட்டு கொடுத்தார். சீட்டு போட்டு பங்கிட்டு கொடுத்த பிற்பாடு அந்த மறுபடியும் காணப்படுகிற 2.5 கோத்திரங்கள் காணப்படுகிறது. அப்படி 9 கோத்திரங்கள் சீட்டு போட்டு சுதந்திரமாக பங்கிட்டு இந்த பட்டணத்தை எடுத்துக்காப்பா, அவர்களுக்கு எல்லாருக்கும் நல்ல பியூட்டிஃபுல்லான நல்ல அழகிய பட்டணங்கள் நல்ல இடங்களை எல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். அப்புறமா இருக்கிற 2.5 கோத்திரங்களுக்கு மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே சுதந்திரத்தை கொடுத்தான். ஆனால் லேவியர்களுக்கு கர்த்தர் இடத்தை கொடுக்கப்படவில்லை. இன்னும் கவனியுங்கள், நம்மை சுற்றி அழகிய பட்டணங்கள் இருக்கிறது. குளத்தரை பட்டணம் இருக்கிறது, மார்த்தாண்டம் பட்டணம் இருக்கிறது, கரைக்காலை பட்டணம் இருக்கிறது, அங்க இருக்கிறது, இங்க இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு என்று சொல்லி பட்டணத்தை இவ்வளவு நாள் மறைக்கப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு மலை தேசமாகிய கிட்டத்தட்ட எருசலேமிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் காணப்படுகிற அந்த எப்ரோனுக்கு நேராக நான் உனக்காக ஒரு வழிவாசலை திறப்பேன். ஆனா உங்களுக்காக தெய்வம் உங்களை கொண்டு வந்ததான இந்த பட்டணத்தில் சாதாரணமான காரியம் இல்ல. நீங்கள் காலத்தில் காணப்படுகிறீர்கள். நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்தால், நீங்கள் தேவனுக்காக வாழ்ந்தால், இந்த பட்டணத்தில் வைத்து, இந்த ஹெப்ரோனிலே வைத்து, இந்த மலை பட்டணத்தில் வைத்து, யாருக்கு தெரியாத இடத்துல வைத்து உங்களை பார்க்கிற ஒரு தெய்வம் உண்டு என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் அசட்டை பண்ணாதபடி ஆண்டவருக்கு தைராக்கம் இருக்கிற பிள்ளையை எந்த இடத்தில் வைத்து கனம் என கர்த்தரால முடியும் என்பதை நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். காரியங்களை தட்டி இயேசுவே, இந்த ஹெப்ரோனில் எனக்கு ஒரு நன்மை உண்டாகட்டும், இந்த ஹெப்ரோனில் எனக்கு ஒரு பங்கு உண்டாகட்டும். இந்த ஹெப்ரோன் மனுஷன வார்த்தை வேண்டாம், இந்த ஹெப்ரோன் கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக கடந்து வரப் போகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது அப்படி ஒரு ஹெப்ரோனை பாஸ்டர் சுரேஷ் அவர்களுக்கும் ஆண்டவர் செலக்ட் பண்ணி இந்த பாலவள பகுதியிலே யாருக்கு வேண்டாத ஒரு மலைப்பங்கான ஒரு இடுங்கிய ஒரு மூலையிலே கர்த்தர் கொண்டு வைத்தார். பிரைஸ் தி லார்ட். ஆன 2 கண்டிஷன் உண்டு. அந்த ஹெப்ரோன்ல இருக்கிறது சாதாரணமான நம்மள மாதிரி உங்கள மாதிரிப்பட்ட ஆட்கள் அல்ல. 2 கூட்டம் மனுஷர்கள் இருக்கிறார்கள். எத்தனை கூட்டம்? ஒரு கூட்டம் ஏத்தியர். எல்லாரும் சொல்லுங்க. ஒரு கூட்டம் ஏத்தியர் இருக்கிறார்கள், இனி ஒரு கூட்டம் ஏனேக்கியர். சொல்லுங்க. அப்போ ஏத்தியரும் ஏனேக்கியரும் உள்ள அங்கேயும் குத்து கிடைக்கும், இங்கேயும் குத்து கிடைக்கும். அந்த வலது பக்கம் போனாலும் குத்து, இடது பக்கம் போனாலும் குத்து. 4 சைடுல நல்ல உபத்திரவத்தின் நடுவில் தான் கர்த்தர் மலை தேசத்தை கொண்டு வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஏத்தியர்களுடைய வேலை என்னன்னு சொன்னா,
தங்க சிலை செய்து வழிபடுகிற வழிபாட்டுக்காரர்கள். ஏனைக்கர் யாருன்னு சொன்னா நம்ம பைபிள் வாசம் ராட்சசர்கள், மல்லன்மார்கள், அரக்கன்மார்கள், கொடியவர்கள், வஞ்சகர்கள், வழிப்பறிக்காரர்கள் இருக்கிறதான சுபாவக்காரர்கள் ஏனைக்கியர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்க வந்திருக்கிற மலை தேசத்திலே நீங்கள் இருக்கிறதான உங்க வீட்டு பக்கத்திலே ரெண்டு விதமான கூட்டத்தார் உண்டு. ஒன்று ஏத்தியர், இனி ஒன்று ஏனேக்கியர். ஏத்தியருடைய வேலை என்ன சொன்னா, சிலை வழிபாடுகளை செய்து அது தங்க சிலை செய்து வழிபாட்டு நடத்துகிறதான ஜனத்தின் நடுவில் தான் கர்த்தர் காலேபை கொண்டு வந்திருக்கிறார். இரண்டாவது ஏனோக்கியர் இருக்கிறார்கள். அரக்கன்மார்கள், ராட்சசர்கள், மல்லன்மார்கள், விக்கிரகாராதனைக்காரர்கள், மாந்திரிகர்கள், பொல்லாப்பு செய்கிறவர்கள், இவர்களை தான் இந்த தேசத்தில் வைத்திருக்கிறார். அதன் நடுவில் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் யோசுவாவை ஆண்டவர் மலை தேசத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அதன் நடுவில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இந்த மலை தேசத்தில் காணப்படுகிற இந்த மல்லன்மாரை விலைக்கு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தெய்வ மனுஷர் ஆரம்பம் அஸ்பமா இருந்தது. ஆரம்பம் மயப்பமா இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாக்கி தர கர்த்தரால் முடியும் என்பதை இந்த ஒரு சாட்சி வெளிப்பட்டுக் கொண்டே காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் இந்த மனாசேயின் குடும்பத்தில் வந்ததான எப்ராயிம் மனாசேயின் கோத்திரத்தில் வந்ததான யோசேப்பு ரெண்டு புத்திரர் கோத்திரங்கள் அவர்கள் லேவியருக்கு தேசத்தில் பங்குகிறாமல் குடியிருக்கும்படி பட்டணங்களையும் அவருடைய ஆடு மாடு சொத்துக்களை வெளிநிலங்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த தேசத்திலே வந்த போது பயங்கர உபத்திரவம். பிரைஸ் தி லார்ட். ரட்சிக்கப்படுகிற ஆரம்பத்தில் நல்ல உபத்திரவம் உண்டு. சாத்தான் ஒரு பக்கம் பிடிப்பான், ஊர்காரங்க ஒரு பக்கம் பிடிப்பார்கள், குடும்பக்காரங்க அந்த பக்கம் பிடிப்பார்கள், இந்த பக்கம் பிடிப்பார்கள். ஐயோ ஆரம்பத்தில் நிற்க முடியாத, எங்கம்மா போற, அந்த மலை பட்டணத்திலேயா போற, அந்த ஆருக்கு வேண்டாத அந்த இடத்துக்கு போற என்று சொல்லி உன்னை டிஸ்கரேஜ்மென்ட் பண்ணுவதற்கு 1000 பேர் உன்னை சுற்றிலும் காணப்படுவார்கள். இந்த மலை தேசத்தில் தேவனால் அழைக்கப்பட்டு உபத்திரவத்தின் நடுவிலும் பாடுகள் நடுவிலும் சோதனை நடுவிலும் ஆண்டவரை முருக பிடித்தால் அந்த இடத்தில் ஒன்னையே கர்த்தர் அற்புதமாய் மாற்றப் போகிறார். இன்னைக்கு நீ யாரை கண்டு பயந்திருந்தாயோ, அந்த ஏத்தியனை கண்டு பயந்திருந்தாயோ, அந்த ஏனைக்கரை கண்டு பயந்திருந்தாயோ, அவர்கள் உன்னை கண்டு பயப்படுகிறார் அளவிலே பரலோகத்தின் ஆண்டவனை ஆசீர்வதிக்க அவரால் முடியும் என்பதை திட்டவட்டமாய் சபையை பார்த்து சொல்லுகிறார். இன்னைக்கு மனுஷனுக்கு அஞ்சு வாழுகிறாய், மந்திரவாதியை கண்டு அஞ்சு வாழுகிறாய், அமலேக்கர்களை கண்டு அஞ்சு வாழுகிறாய், ஏனேக்கர்களை கண்டு அஞ்சு வாழுகிறாய். ஐயோ என்னுடைய காரியம் என்னமாய் மாறும், ஐயோ என்னுடைய ஊழியம் என்னமாய் மாறும், ஐயோ என்னுடைய குடும்பம் என்னமாய் மாறும், ஐயோ என்னுடைய பிள்ளைகள் என்னமாய் மாறும், ஐயோ என்னுடைய ஊழியத்தில் எனக்கு என்னமாய் மாறும் என்று சொல்லி அஞ்சுகிற இந்த விஷயத்திலே கர்த்தர் மீது பாரத்தை வைத்துவிடு. அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோது தள்ளாட வைப்பார். பிரைஸ் தி லார்ட். உங்களை இந்த இடத்துல கொண்டது பாஸ்டர் சுரேஷ் அல்ல. என் தேவனுக்கு ஒரு திட்டம் உள்ளபடினால் இந்த பிராந்தியத்தின் மக்கள் அழிந்து போகக்கூடாது. இந்த பிராந்தியத்தின் மக்கள் ஏத்தியரோடும் யுத்தம் செய்ய வேண்டும். அவங்க பிரசாரிகளை மாற வேண்டும், அவ நம்பிக்கைகள் மாற வேண்டும், அவருடைய கெட்ட கிரிகள் மாற வேண்டும், அவர் துன்மார்க்க சூழ்நிலை மாற வேண்டும், அவர் மந்திரவாதத்தின் பிரயோகங்கள் மாற வேண்டும். ஜீவன தேவன் உன்னை கொண்டு வந்தது உன்னை இந்த இடத்தில் வைத்து அழிக்கும்படி அல்ல. இந்த இடத்தில் வைத்து அழகு பார்த்து யாரும் வெட்கப்படுத்தினார்களோ, யாரும் உன்னை சீ என்று சொன்னார்களோ, அவர்கள் நடுவில் பல்லடத்தின் ஆண்டவர் உன்னை உயர்த்தும்படி கரங்களை தட்டுகிறது. நல்லா தட்டி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. ஓ ரிகால ஷபர கலதரமன உட கரபல பரபன பல உட ரபல பரகதர பல பர உட கரபல பரமன பலவரியா. ஓ ரிகால ஷபுரமன உனக்கு யுத்தம் உண்டு, உனக்கு யுத்தம் உண்டு, உனக்கு யுத்தம் உண்டு, உனக்கு போராட்டம் உண்டு, உனக்கு வேதனை உண்டு. இதன் நடுவில் நீ ஜெயிக்க போகிறாய். ஓ ரகா ஷபுரமன பலவரியா. வெள்ள போல சாத்தம் வந்தாலும் ஆவியான உனக்காக கொடி பிடிப்பார். பிரைஸ் தி லார்ட். என் நாமத்தினாலே 2 பேராவது 3 பேராவது எங்கே கூடி வந்தால் அந்த இடத்தில் வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த இடத்தில் வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்படி சொன்ன கிட்டத்தட்ட 10 சபையோட ஆளுங்க இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் கர்த்தர் ஒரு மனுஷனை கொண்டு 1000 மாற்ற முடியும், ஒரு மனுஷனை 100 மாற்ற முடியும், ஒரு மனுஷனை கொண்டு 50 மாற்ற முடியும், ஒரு மனுஷனை கொண்டு 500 மாற்ற முடியும். யாருக்கு தெரியும் இந்த சீக்ரெட்? இன்னும் பிட்வீன்
இந்த ரகசியம் உனக்குள்ள கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். அந்த ரகசியத்தை கர்த்தர் உனக்குள்ள வைத்திருக்கிறார். உனக்குள்ள ஒரு அபிஷேகம் வெளிப்படும் பொழுது, உனக்குள்ள ஒரு அக்கினி வெளிப்படும் பொழுது, இந்த மலை தேசத்தில் உன்னை ஆட்டி படைத்தவர்கள் உன்னை கண்டு நடுங்க போகிற சூழ்நிலை வரப்போகிறது. Praise the Lord. Hallelujah. வேற யாரை கண்டாலும் பயம் இருக்காது. ஜெபிக்கிற பிள்ளையை கண்டா அவங்களுக்கு பயமாயிருக்கும். ஆமென், 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 ஆமென். வேற யாரை கண்டும் பயம் இல்லை. ஜெபிக்கிற உன்னை கண்டாதான் பயமாயிருக்கும். Praise the Lord. Hallelujah. அப்போ ஆண்டவர் காலேபை தெரிந்தெடுத்து சொல்லுங்க, எப்பா நீ யோசுவாவோடும் கூட போய் தேசத்தை வேவு பார்க்க வேண்டும். காலேப் என்ற வார்த்தையின் அர்த்தமே வேட்டை நாய். சொல்லுங்க, வேட்டை நாய், வேட்டையாட வேண்டும். Praise the Lord. Hallelujah. பறிக்க வேண்டாம், வேட்டையாடுகிறது வேற. நம்முடைய வேட்டையினுடைய அடிஸ்தான ஆரம்பம் என்று சொல்லுகிறது முழங்கால் யுத்தம். இந்த முழங்கால் யுத்தத்தில் நீ முழங்கால் படி போடும் பொழுது அந்தகார மண்டலங்கள் விறுவிறுக்கு, அந்தகார மண்டலங்கள் பயப்படும். காரணம் உனக்குள்ள இருக்கிற ஆண்டோட வல்லமை உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, என் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். உந்த பாவியையும் எந்த பிள்ளையையும் கர்த்தர் வல்லமையை எடுத்து பிரயோஜனப்படுத்த அவருக்கு ஒத்த செகண்ட் போதும். நோ நீட் எஜுகேஷன், நோ நீட் ஹெல்த். ஒரு ஆரோக்கியம் தேவையில்லை, ஒரு படிப்பறிவு தேவையில்லை. எந்த பேதையும் எடுத்து பிரயோஜனப்படுத்தி காண்பிக்க, எந்த பேதையும் எடுத்து அழகு பார்த்து காண்பிக்க அது அப்பாவுடைய காரியம். Praise the Lord. உலகமே நீ தருகிற மார்க் எங்களுக்கு 10 போதும். என் ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்க பெரிய மார்க்குக்காக ஸ்தோத்திரம். உலகமே நீ தருகிற மதிப்பெண்கள் கொஞ்சம் போதும், நீ தருகிற மரியாதைகள் கொஞ்சம் போதும். என் ஆண்டவர் என்னை குறித்து தெரிந்த நோக்கம் அது மிகப்பெரிய நோக்கமாய் காணப்படுகிறது. அந்த நோக்கம் இந்த தேசத்தில் நிறைவேறுவதற்கு நான் நெருங்கிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த தேசத்தை பிடித்துக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி அப்பா இந்த பட்டணத்தில் கிரியை செய்கிற அந்தகார மண்டலங்களை கர்த்தர் அழித்து மாற்றி தனங்களுக்கு குடி வியாதிகளுக்கு அடிமைப்பட்டு காணப்பட்ட பிரதேசம் அந்தகார கிரியையில் இருந்து தம்முடைய ஜனத்தை வெளியே கொண்டு வந்து, அந்தகாரத்திலிருந்து தேவ ஜனத்தை ஆண்டு வெளியே கொண்டு வந்து அழகு பார்க்கிற கிருபைகளுக்காய் உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சகோதரனே. ஓ ரபா ஷபுர கலதரி கமனதலதரியா உர கலதரபை கமனச்ச சுதுரபலபரியா. Praise the Lord. Hallelujah. அப்படி ஆண்டவர் யூதாவின் புத்திரரை கில்காலிலே யோசுவாவின் இடத்தில் வந்தார்கள். கேனாசியனாகிய புன்னகின் குமாரனாகிய காலேப் அவரை நோக்கி, காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்து தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடு சொன்னதான வார்த்தையை நீர் அறிவீர். அப்ப இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பற்றி கர்த்தருக்கு ஒரு திட்டம் உண்டு, ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. வித்தவுட் காட்ஸ் பிளான், ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் ஒருவர் கூட இங்க வர முடியாது. Praise the Lord. இந்த இடத்துல தேவன் ஒரு திருச்சபையை எழுப்பி தருகிறார் என்று சொன்னால் என் தேவனுக்கு ஒரு பிளான் இல்லாதபடி இந்த இடத்துல எழுப்பவே மாட்டார். என் தேவன் அறிவார். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் அறிவார். மனுஷன் முகத்தை பார்க்கும் பொழுது அந்தரங்கங்களை அறிகிறவர், அந்தரங்க வேதனைகளை அறிகிறவர் என் ஆண்டவர் ஒருவர். மனுஷன் உன்னை பிரயோஜனப்படுத்தி உபயோகப்படுத்தி உடைத்து போடும் பொழுது உடைந்து போய் இருக்கிற உன்னை எடுத்து உபயோகப்படுத்த கர்த்தரால முடியும். ஹல்லேலூயா. அந்த சகோதரங்களே, மனுஷன் எந்த அளவுக்கு உபயோகப்படுத்த முடியுமோ உபயோகப்படுத்தி படுத்தி படுத்தி கடைசி சீ என்று தூக்கி வீசும் பொழுது என் ஆண்டவர் உடைந்து போன உன்னை தான் கர்த்தர் ஆவலாய் தேடுகிறார். உடைந்து போன உன்னை தான் கர்த்தர் ஆவலாய் நேசிக்கிறார். உடைந்து போனவனுக்கு ஒரு வாழ்க்கை தரும்படியாய், நிம்மதி இல்லாத உனக்கு ஒரு வாழ்க்கை தரும்படியாய், சமாதானம் இல்லாத உனக்கு ஒரு வாழ்க்கை தரும்படியாய், பலவீனத்தோடு இருக்கிற உனக்கு ஒரு விடுதலை தரும்படியாய் என் இயேசு இந்த மலையிலே உன்னை கொண்டு வந்திருக்கிறார். ஹெப்ரோன் கர்த்தரோடு ஐக்கியமுள்ளவராய் மாறுவோம். ஹெப்ரோன் கர்த்தரோடு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நம்மை பின்தொடர்கிறவர்கள் ஓட ஆரம்பிக்கும். புரியல புரியல. ஒரு இரும்பை எடுத்து நல்ல தீ
தண்ணிக்குள்ள போட்டு எந்த அளவுக்கு அது பழுக்க 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 வைக்கிறோமோ அதுக்குள்ள ஒட்டி இருக்கிற துரும்புகள் எல்லாம் உடைந்து அந்த துரும்பு மாறி ஒரு புதிய அனுபவமாய் மாறுகிறது போல, ஒரு புதிய ஆயுதமாய் மாறுகிறது போல, நீ கர்த்தரோடு கூட எந்த அளவுக்கு சேருகிறாயோ உனக்குள்ள இருக்கிற பாரம், உனக்குள்ள இருக்கிற கவலை, உனக்குள்ள இருக்கிற கஷ்டம், உனக்குள்ள இருக்கிற துன்பம் அது மாற ஆரம்பிக்கும். இப்போது சுத்த பொன்னாய் மாறும்படி பல சோதனை உண்டு, பல பாடுகள் உண்டு, பல வருத்தங்கள் உண்டு, பல நெருக்கங்கள் உண்டு, பல உத்தரவுகள் உண்டு, பல சோதனைகள் உண்டு. இந்த சோதனை பட்டு போகாத தெய்வ பிள்ளையே, சோதனையில் கர்த்தரோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. இந்த மலை தேசத்திலே காணப்படுகிற ஏனக்கிருக்கும் ஏத்தியிருக்கும் உள்ள பிள்ளை அல்லது கர்த்தரால் முத்திரையிடப்பட்ட பிள்ளை நீ. கர்த்தரால் முத்திரையிடப்பட்ட பிள்ளைதான் நீ. தேவனாகிய கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை நீ. எந்த ஜாதியோ மதமோ குலமோ படித்தவனோ படியாதவனோ உயர்வோ தாழ்வோ ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் இருந்தாலும் என் ஆண்டவர் நான் ஆராதிக்கிற தேவன் ஒண்ணுமில்லாத இடத்தில் இருந்து ஜீரோவில் இருந்து ஹீரோவாய் மாற்ற கர்த்தரால முடியும். பிரைஸ் தி லார்ட். பைபிள் தெளிவாய் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தும் பொழுது அட்ரஸ் டோட்டலா மாறி போகும், முகவரி டோட்டலா மாறி போகும். அன்னைக்கு உனக்கு விதமா சூனியம் செய்த வாயில கை வைத்து ஆச்சரியமாய் பார்க்க வேண்டிய நாள் நெருங்கி வருகிறது. உன்னை சீ என்று சொன்னவன் வாயில கை வைத்து இவனா அந்த மனுஷன், இவளா அந்த மனுஷி என்று சொல்லுகிற விதத்திலே கர்த்தர் அந்த சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்து ஆயத்தப்படுத்தி உன்னை அழகு பார்க்க கர்த்தரால முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவே அப்படிப்பட்ட வாழ்க்கையின் அனுபவம் என் வாழ்க்கையில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. மனுஷருக்கு முன்பாக நிந்தையும் சக்கந்தமாய் காணப்பட்ட என்னை ஆண்டவருடைய அனுக்கிரகத்தினாலே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினாலே நீர் எங்களை மாற்றுகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு கஷபுரபலப ரிகமனதலச்சசியாம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. இந்த காலேப் இந்த பட்டணத்திலே ஹெப்ரோனில் வரும்பொழுது வயசு எத்தனை? 40 வயசு. எத்தனை வயசு? 40 வயசு. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். 40வது வயதிலே வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறார். தேசத்தை வேவு பார்க்கிறார், சுவிசேஷ ஊழியம் செய்கிறார். என்னெல்லாம் ஆண்டவருக்கு வேண்டி ஏன்னு சொன்னா அழைப்பு இருக்கிறது, வாக்குத்தத்தம் கிடக்குது. ஆண்டவர் கொடுத்தது, மனுஷன் கொடுத்ததல்ல, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் கிடக்கிறது. இதை கொண்டு கிடைக்கும் போல ஆண்டவருக்காக மலை தேசம் முழுவதும் சுற்றி சுற்றி வெயில் மழை எல்லாம் பட்டு பாடுபட்டு ஊழியத்துக்காக இறங்கி இருக்கிறார். இப்பொழுது வந்து நிற்கிறார். அட் த ஏஜ் ஆஃப் 85. எத்தனாவது வயசுல? 85வது வயசு. அப்ப எத்தனை வருஷம் வெயிட் பண்ணி இருந்து ஊழியம் செய்தாரு? 45 ஆண்டுகள் ஊழியம் செய்துட்டும் வந்து நிற்கும் பொழுது இப்பொழுது சொல்லுகிறார், இன் மை ஸ்ட்ரெங்த், என்னுடைய பலன் குறுகி போகவும் இல்லை, என்ற கண்களுக்கு பார்வையும் குறுகி போகவில்லை. அட் த ஏஜ் ஆஃப் 85 நான் என் தேவனை சேவித்ததான 3 தருணங்களை உங்களுக்கு நான் வெளிப்படுத்தி தரப்போகிறேன் என்று சொல்லி அந்த காலேப் ஜனத்தோடு பேச ஆரம்பிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அந்த 3 காரியங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லி சீக்கிரமாக உங்களுக்காக ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். ஹெப்ரோனை பெற்றுக் கொள்ளும்படி காலேபினுடைய 3 அனுபவங்கள் வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். போதும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினான். பிரைஸ் தி லார்ட். ஒன்று, ஹெப்ரோனை பின்பற்றுவதற்கு முதல் காரணம் காலேப் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினான். கூட வந்த சகோதரர்கள் அநேகரை கரைய பண்ணினார்கள். பிரைஸ் தி லார்ட். நான் கொஞ்சம் உங்களுக்கு புரியும்படி சொல்லுகிறேன். எங்க அம்மா போற, அது அந்த ஜீவ தண்ணீர் குளித்து போறேன், அங்கேயா போற,
அங்க என்ன நடக்குது? அதை விடைக்கு அற்புதங்கள் நடக்குது. அங்க வந்து பாரு கோழி கிடைக்கும், இங்க வந்து பாரு 10 கிலோ அரிசி கிடைக்கும், இங்க வந்து பாரு அது கிடைக்கும் இதை கிடைக்கும் என்று சொல்லிட்டு அநேகர் கரைய பண்ணினார்கள். that is a word for the discouragement. உங்களை அப்படியே டிஸ்கரேஜ் பண்ணிடுவாங்க, உங்களை வர விடாமல் ஆக்குவார்கள். வேற எங்க போனாலும் பிரச்சனை இல்லை, இங்க போகாது அநேகர் டிஸ்கரேஜ்மெண்ட் பண்ணுவார்கள். அப்படிதானே பைபிள் சொல்லி இருக்கு. அநேகர் அவர்களை கரைய பண்ணினார்கள். எஸ், இருதயம் வேதனை, இருதயத்தில் உடைக்கிறான் மனுஷன், இருதயத்தில் பேசுகிறான், குத்துகிறான். ஐயம்மா எங்கப்பா போற, அங்க போற, என்ன நடக்கிறது? அவ்வளவு நாள் ஸ்ட்ராங்கா இருந்த இருதயம் பக்கத்து வீட்டு பொண்ணு மக்களுடைய வார்த்தையை கேட்ட உடனே இருதயம் கரைஞ்சு போச்சு. பக்கத்து வீட்டு அம்மாவுடைய வார்த்தை கேட்டது என்ன ஆயிட்டு? இருதயம் கரைந்து போயிட்டு. யார் என்ன சொன்னாலும் யோசுவாவை போல சொல்லுவீங்களா? யார் என்ன சொன்னால் நான் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுவேன். ஹல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் என் ஆண்டவரை நான் உத்தமமாய் பின்பற்றுவேன். மனுஷனை தேடி வந்த மார்க்கம் அல்ல, ஆண்டவரை நம்பி வந்த பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலோ, எந்த வேதனையிலோ, எந்த கஷ்டத்திலோ கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றிய தெய்வ ஜனத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அங்கே முதலாவது அற்புதம் வெளிப்பட போகிறது. கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிற பிள்ளைகள், எந்த சூழ்நிலை கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள், யார் என்னெல்லாம் வெறுத்தாலும், யார் என்னெல்லாம் சொன்னாலும் கர்த்தரை மட்டும் நம்பி வருகிற ஜனத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பு சகோதரிமாரே, உங்க குடும்பத்தில் அநேகர் உங்களை பார்த்து டிஸ்கரேஜ்மென்ட் வார்த்தைகள் சொல்லலாம், சபையை பற்றி வேதனையான வார்த்தைகளை சொல்லலாம், நீ வருகிற இடத்தை பற்றி தவறாக சொல்லலாம். அந்த தவறு நடுவில் கேட்டுக்கொண்டு மனமுக உடைந்து தெய்வ சமூகத்தில் உத்தமமாய் இயேசுவே இவ்வளவு பரிகாசங்கள், இவ்வளவு நிந்தைகள், இவ்வளவு அவமானங்கள், இவ்வளவு வேதனைகள், இவ்வளவு சோதனை நடுவில் தெய்வ சமூகத்தில் உத்தமமாய் பின்பற்றிய தெய்வ ஜனத்தை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். பைபிள் சொல் உத்தமனுக்கு கர்த்தர் துணை, உத்தமனுடைய பாதை கர்த்தர் கூட இருக்கிறார், உத்தமனுடைய வழியை கர்த்தர் நிதானித்து அறிகிறார். கர்த்தர் உத்தமனுக்கு துணையாக இருக்கிறார். உத்தமனே, கர்த்தரை சேவிக்கிற தெய்வ பிள்ளையே, கரங்களை தட்டி அப்பா எந்த சூழ்நிலை யார் என்ன சொன்னாலும் நான் எனக்கு தந்திருக்கிறேன் என்று ஹெப்ரோனிலே என் ஆண்டவரை ஆராதிப்பேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை தட்டி நான் இயேசு அப்பாவை ஆராதிப்பேன், என் தெய்வத்தை நான் ஆராதிப்பேன், என் ஆண்டவரை நான் ஆராதிப்பேன். ஓட கரபல பரமனதரியா பரிசுத்த பிதாவே இயேசு நாமத்தினாலே உத்தமர்கள் கர்த்தரை துதிக்காமல் இருக்க முடியாது, உத்தமர்கள் கர்த்தருக்காய் ஆராதனை செய்யாமல் இருக்க முடியாது. காரணம் கர்த்தர் தெரிந்தெடுத்தது உத்தமர்களை தான் கர்த்தருடைய சமூகத்தில் தெரிந்தெடுத்து வைத்ததற்காக ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் உத்தமர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு முன்பாகவும் திருவசனத்துக்கு முன்பாகவும் உங்களை நடத்துகிற போதகருக்கு முன்பாகவும் சத்தியத்துக்கு முன்பாகவும் அநியாயத்துக்கு இடங்கூடாதபடி உத்தமத்திற்கு செவி சாய்க்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அந்த ஹெப்ரோனிலே வைத்து ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். நம்ம இங்க போனாலும் உண்டு, அங்க போனாலும் உண்டு, பலதும் உண்டு. ஆனாலும் எந்த இடத்தில் போயும் நன்மை தீமை அறியக்கூடிய ஒரு புத்தியை கர்த்தர் நமக்கு வசனத்தின் மூலமாய் தந்திருக்கிறார். ஆகவே உத்தமமாய் பின்பற்றினால் இனி இருக்கிற வீட்டுக்குள்ளேயே ஒரு வளர்ச்சியை காண்பாய், நீ இருக்கிற தேசத்தில் ஒரு வளர்ச்சியை காண்பாய். உத்தமமாய் கர்த்தரை பின்பற்ற வேண்டும், உத்தமமாய் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். அப்படி உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினால் உனக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை பற்றி அநேக காரியங்கள் சொல்லு. 9ஆம் வசனம், அந்நாளிலே மோசே நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாயிருக்க கடவுள் என்று ஆணையிட்டார். அப்போ காலிலே கர்த்தர் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்லி இருக்க நீ உத்தமமா இருந்தால் நீ நடக்கிற தேசம் எந்த இடத்துல கால் மிதிக்கிறாயோ அந்த இடத்தை வரைக்கும் கர்த்தர் சுதந்திரமாய் தருவார். இன்னைக்கு உன் வீடை விட்டுட்டு உன் வீட்டை காலியாக மாற்றுவேன், உன் குடும்பத்தின் சமாதானத்தை காண மாட்டாய், புருஷன் மனைவிக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாது, பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாது என்று சொல்லி மாந்திரிக கிரியைகள் மூலமாய் பொல்லாத பிசாசு மூலமாய் அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லை, வீட்டுக்குள்ளே போன சமாதானம் இல்லை, வீட்டுக்குள்ளே போன நிம்மதி இல்லை. இந்த சூழ்நிலை வாழ்ந்து கொண்டு எனக்கு அன்பான சகோதரிமாரே, நீ உத்தமமாய் பின்பற்றினால் நீ கால் மிதிக்கிறவன் வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும்.
உன் வீட்டிலே கர்த்தர் நன்மை உண்டாகும். உன் வீட்டிலே கர்த்தர் சமாதானம் பெரிதாய் மாறணும். நீ வாழ்ந்து கொண்ட வீட்டிலே தேவ கிருபை தங்கி இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். உலகம் தான் உன்னை இத்தனை நாளுக்குள்ள இன்ன இடத்திலிருந்து உன்னை வீட்டை விட்டு காலி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிற இடத்தில் கர்த்தருடைய கிருபையுள்ள பிள்ளைகள் சொல்லுவார்கள், என்னை இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வைத்தது மனுஷன் அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கூடாரத்தில் குடிபுக பண்ணினால் கர்த்தர் என்னை தேசத்தில் ஆசீர்வதித்து இந்த தேசத்தில் கர்த்தர் மகிமை காண அந்தகார கிரியைகளுக்கு இடமில்லாதபடி இந்த வீட்டு தேவ சமாதானம் இந்த ஜெப வீட்டில் வந்து ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் ஹெப்ரோனிலே காணும்படி நீ கால் மிதிக்கிற தேச கர்த்தருக்கு சொந்தமாய் மாற போகிறது. இந்த பட்டணத்தில் அநேக கர்த்தர் உனக்கு சொந்தமாய் மாற்றி தர போகிறார். ஒரு 45 இயர்ஸ் அனுபவம் முதல் கர்த்தர் உத்தமமாய் பின்பற்றப்படுது. எந்த சூழ்நிலையில் நமக்கு திருமண வீட விடைக்கும் பரிசுத்த ஆராதனை முக்கியத்துவமாய் மாறட்டுமே, விருந்து வீட விடைக்கு ஆராதனை முக்கியத்துவமாய் மாறட்டுமே, மற்றுள்ள காரியங்களை விடைக்கு ஆராதனைக்கு முக்கியத்துவத்தை கொடுப்போம். கர்த்தரை ஆராதிப்பதே அல்லாமல் வேற எனக்கு என்ன உண்டு இந்த உலகத்திலே? பிரைஸ் தி லார்ட். அப்படி உத்தமமாய் பின்பற்றினால் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அங்கே மறைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அங்கே மறைக்கப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, அந்த வீட்டில் இருக்கிற சாபம் அழிந்து போகணும். என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஜனங்கள் பாழாய் போன பட்டணங்களை குடியேறி பார்ப்பார்கள். புரிஞ்சா? மனுஷனுக்கு கால் வைக்க முடியாத பட்டணங்கள் உண்டு. தெய்வ பிள்ளைகள் நல்ல குடியேறி பார்ப்பார்கள். எனக்கு தெரியும், நார்கோவில் பகுதியில் 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி அழகான ஒரு 3 மாடி வீடு ஒழித்தார்கள். ஒரு மருத்துவர், ஒரே ஒரு மகள். அந்த பிள்ளைகள் சந்தோஷத்தோடு அந்த வீட்டில் குடியேறி பார்த்து பயங்கரமாக வீடு கட்டினார்கள். பயங்கரமாக பூஜை எல்லாம் வைத்து அந்த வீட்டுக்குள்ளே குடியேறி பார்த்தார்கள். குடியேறி பார்த்து 3 மாதம் ஆகவில்லை. அந்த வீட்டில் ஒரே மகள் அவள் அந்த வீட்டுக்குள்ளே தற்கொலை பண்ணி போனாள். அந்த வீட்டை விட்டு அழிந்து போனது. இன்று வரைக்கும் அந்த வீடு அடைக்கப்பட்டு சுடுகாடுக்கு துல்லியமாய் புல்லெல்லாம் பிடித்து அந்த வீட்டில் 6 தகப்பனுக்கு தாய்க்க வாழ முடியாதபடி சொந்த வீட்டை விட்டுவிட்டு 2 கோடி ரூபாயுடைய வீடை விட்டுவிட்டு வேற எங்கு போய் வாழ்ந்து கொண்டிருக்கிற வீடு பாழாய் போயிட்டே. அன்பு சகோதரனே, இந்த பூலோகத்தில் வாழுகிற நாள் மட்டும்தான் உனக்கு உத்தமமாய் வாழ முடியும் என்பதை மறந்து போகாதே. இந்த உலகத்தில் நீ போகும்போது உன்னுடைய வீடோ உன்னுடைய பணமோ உன்னுடைய சொத்தோ உன்னோடு கூட வர முடியாது. எல்லாவற்றையும் விட்டு விட்டு நிர்வாணியாய் தாயின் வயிற்றிலிருந்து வந்த நீ நிர்வாணியாய் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லுகிறாய். உனக்கு முன்பாக அநேக மரணித்து போய் கொண்டிருக்கிறார்கள். நீ பின் வரிசையில் நின்று கொண்டிருக்கிறாய். அன்பு சகோதரனே, இன்று நீ மரித்தால் நீ சம்பாதித்தவைகளுக்கு யாருக்கு சொந்தம்? ஆனா கர்த்தர் தாமே சொல்லுகிறார், இவளை பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்றிருப்பாயானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளும்? மனுஷனே, நீ உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? அந்த சின்ன நேரத்தில் அந்த கிறிஸ்துவுக்காக இந்த இருதயத்தை கொடுத்து அநியாயத்தை வெறுத்து, அக்கிரமத்தை வெறுத்து, பாவத்தை வெறுத்து கிறிஸ்துவுக்காக உன் வாழ்க்கை ஒப்புக் கொடுத்தால் உனக்கு நித்திய ராஜ்யத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப யாருக்கு தீங்கு செய்யாதபடி உத்தமமாய் நடக்க என் தேவன் இந்த தேசத்தில் ஒவ்வொரு மக்களுக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. யாருக்கும் அநியாயம் செய்யாது. ஒவ்வொருத்தருடைய கண்ணிலிருந்து வருகிறதான கண்ணீர், விலையேறப்பட்ட கண்ணீர். அந்த கண்ணீரை கர்த்தருடைய கணக்கில் உண்டு. அந்த கண்ணீரை கர்த்தர் சோதித்து பார்க்கிறார். அந்த கண்ணீரை கர்த்தர் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறார். இந்த கண்ணீரை டெஸ்ட் பண்ணுவதற்கு இந்த உலகத்தில் ஒரு லேபிலும் இடம் இல்லை. மீதி என்னெல்லாமோ டெஸ்ட் பண்ணி தர இடங்கள் இருக்கிறது. அந்த கண்ணீரை டெஸ்ட் பண்ணி தர ஒரே ஒரு லேப் இருக்கிறது. அது பரலோக ராஜ்யத்தில் உத்தமமாய் தேவ சமூகத்தில் பின்பற்றிய தெய்வ ஜனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அதான் நான் பாடினேன்,
கண்ணீரின் நிந்தையால் கருத்து போனேன், கர்த்தனே உம்மிலே நீலைத்து நீண்டேன். கண்ணீரின் நிந்தையால் கருத்து போனேன், கர்த்தனே உம்மிலே நீலைத்து நீண்டேன். ஆறுதல் என்று நான் அலறி துடித்தேன், ஆறுதல் என்று நான் அலறி துடித்தேன். அன்பரின் சத்தத்தால் ஆறுதல் அடைந்தேன். இவ்வழி நெருக்கம் சிநேகிதர் சுருக்கம், யாரதை கடந்திடுவாய், இதுவல்லோ மோட்ச வழி. ஆமென், ஆமென். நீ நல்லா இருந்த 40 பேரும் கூட இருப்பாங்க. என்ன நீ மோசம் சொன்ன ஒருத்தர் கூட காணாதுன்னா, உனக்கு ஒரு ஆபத்து வந்தால் ஒருத்தரும் கூட காணாதுன்னா, நீ நல்லா இருந்தா, பணம் இருந்தா, ஆஸ்தி இருந்தா, அந்தஸ்து இருந்தா 1000 பேர் எப்போதும் கூட இருப்பார்கள். நீ ஒன்னு விழுந்து கஷ்டத்தில் இருந்தா உன்னை தேடி தேடி மச்சான் மாமியே மணின்னு சொல்லிட்டு வந்தவங்க ஒருத்தர் கூட உன்னோட ஆபத்துல காணாது. அன்னைக்கு இந்த கண்ணு நீர் தான் உனக்கு ஆகாரம், இந்த கண்ணு நீர் தான் உனக்கு தலையண, இந்த கண்ணு நீர் உனக்கு படுக்க, இந்த கண்ணு நீர் தான் முகமன்னு சிரிக்கும், ஆனா அந்தரங்கம் துடித்துக் கொண்டு இருக்கிறதை என் தெய்வம் பார்க்கிறா. இந்த கண்ணு நீருக்கு என் தேவன் உனக்கு நிறைவான ஒரு பதில் தருவாராக. இந்த கண்ணு நீருக்கு ஆண்டவனுக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்வாராக. இந்த கண்ணு நீருக்கு என் தேவன் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும்படியா எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவே என்னுடைய கண்ணு நீர் மாற்றி உத்தமமாய் பின்பற்ற நீர் எனக்கு கிருபை தாரு, நீர் எனக்கு கிருபை தாரு, நீர் எனக்கு கிருபை தாரும். 1000 பேர் சொல்லலாம், don't worry, I am with you. எல்லாரும் சொல்ல, கவலைப்படாதம்மா நான் இருக்கிறேன். உனக்கு கவலை வந்து அவங்க யாரும் காணாது, கர்த்தர் தான் காணணும். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் எல்லாம் ஊழியக்காரர்கள் இருக்கிற ஊழியத்தில் எத்தனையோ பாடுகள், ஊழியத்தில் எத்தனை நெருக்கங்கள், துன்பங்கள், பாடுகள், வஞ்சனைகள், ஏமாற்றுகள், சோதனைகள், வேதனைகள், போராட்டங்கள், யாரையும் நம்ப முடியாத ஒரு காலம். பைபிள் சொல்லுகிறது, மூக்கில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே. இன்னைக்கு எடுத்து 10 வருஷம் எடுத்து பிரயோஜனப்படுத்த அடுத்தது குப்பையில போடும். இதான் மனுஷன். ஆனா கர்த்தரோ இந்த சூழ்நிலைமையில் உத்தமமாய் பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு என் தேவன் வழி திறக்கிறதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் தேவன் கைவிட மாட்டார். என் தேவன் அற்புதத்தில் பாதைக்கு நேராய் உங்களை வழி நடத்த போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவ பிள்ளையே, எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். அந்த குடும்பத்திலே 3 பெண் பிள்ளைகள். தகப்பனார் வெளிநாட்டில் இருக்கிறார். தாயாருக்கு திடீரென்று சொல்லி ஒரு நாள் பலவீனம் வந்தது. அந்த 3 வீட்டிலே 3 அறைக்குள்ளே தொட்டு பக்கத்து முறையிலே அறையிலே 3 பிள்ளைகள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஃப்ரெண்ட் அறையிலே தாயார் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் கேஸ் உண்டு, வீட்டில் எல்லா வசதிகளும் உண்டு, 2 மாடி வீடு, அழகான வீடு. திடீரென்று சொல்லி ஒரு நாள் இரவு நேரத்திலே ராத்திரி 1 மணி அளவிலே இந்த தாயாருக்கு ஒரு பலவீனம் வந்தது. நல்ல ஆரோக்கியவதியாக இருந்த தாயார், அந்த வீட்டில் எல்லா செல்வங்களும் இருக்கிறது, அவருக்கு தன்னுடைய தலைமாட்டில் போன் இருக்கிறது. அந்த போன் எடுத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு போன் பண்ண முடியாதபடி அவருடைய கையின் கால் ஸ்தம்பித்து போனது. அவளுக்கு வாய் திறந்து ஒரு வார்த்தை மக்களை என்று சொல்லி கூப்பிட முடியாத அளவுக்கு ஒரு தொண்டையெல்லாம் அடைக்கப்பட்டு போனது. வீட்டில் எல்லா வசதியும் இருக்குது. ஒரு ஸ்டெப் சுயமாய் எழும்பி அவளுக்கு எழும்பி போய் தண்ணி எடுத்து குடிக்க முடியாத அளவுக்கு ஒரே தாகம், தண்ணி தேவைப்படுகிறது. என்ன செய்கிறது என்று அலறி துடிக்கிறார். பிள்ளைகளை கூப்பிட முடியவில்லை, சத்தம் போட முடியவில்லை. எழுப்பி போய் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிக்க முடியாதபடி துடிக்கிறார். அன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தால், எனக்கு 3 அல்ல 30 பிள்ளைகள் இருந்தாலும் எனக்கு பிரயோஜனம் இல்லை, கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் மட்டும்தான் எனக்கு ஏதாவது செய்ய முடியும் என்று சொல்லி அன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து அன்றிலிருந்து அந்த வீட்டுக்குள்ளே ராத்திரி குடும்ப ஜெபம் ஆரம்பித்தார். காலையில குடும்ப ஜெபத்தை ஆரம்பித்தார். இன்றைக்கு அந்த தாயாருக்கு கிட்டத்தட்ட 70-72 வயது இருக்கும். இன்றைக்கும் அன்றைக்கு கடைபிடித்த ஆராதனை மறக்கவில்லை. பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி விட்டால் பேர பிள்ளைகளை கண்டால் இன்றைக்கு தாய் சுகமாக இருந்து கர்த்தரை 72வது வயதிலும் ஆராதிக்கிற தாயை பற்றி எனக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர் தான் நம்மோடு கூட எப்போதும் இருக்கணும். பிள்ளைக்கு 16 இருந்தாலும், பிள்ளை பெற்று 16 இருந்தாலும் ஆபத்து சில வராது. பிரைஸ் தி லார்ட். மக்களமாரே,
அந்த காலகட்டத்தில் ஒரு அப்பா அம்மாவுக்கு 15 பிள்ளைகளை வளர்த்தினார்கள். நல்ல ஸ்ட்ரிக்டா வளர்த்தினாங்க. தகப்பனார சத்தம் கேட்டாலே பிள்ளைகள் பயப்படும். இன்னைக்குள்ள பிள்ளைகளை 15 அப்பா அம்மா நினைச்சா ஒரு பிள்ளை வளர்த்த முடியல. 15 அப்பா அம்மா நினைச்சா ஒரு பிள்ளை வளர்த்த முடியல. அன்னைக்கு ஒரு அப்பா அம்மா ஒரு 15 ஜனத்தை வளர்த்துனாங்க. அன்னைக்கு சாப்பாடு உண்டா, அன்னைக்கு வஸ்திரம் உண்டா, நல்ல வீடு உண்டா. அப்பாவோட சத்தம் கேட்டாலே, செருப்படி சத்தம் கேட்டாலே பிள்ளை வீட்டில் இருக்கிறது தெரியாது. இப்ப அப்பா வர பிள்ளை காலி மேல காலம் பட்டு, ஹே சார் வாங்க, காலம் மாறி போச்சு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படி தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இப்ப எங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஃபுட்டு, நல்ல ட்ரெஸ், நல்ல நல்ல வீடு எல்லாம் நாங்க எல்லாம் வளர்ந்தது இப்ப காலையில 4 மீட்டர் புட்டு, டியூஸ்டே தோசை, வெனஸ்டே புரோட்டா, ஃப்ரைடே. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சின்ன வயசுலேயே எங்களுக்கு ஒரு டீ மட்டும்தான் கிடைக்கும். இப்போ காலையில் வரும்போது புரோட்டா இறைச்சி தின்னுட்டு சபைக்கு வர்றதுங்க. எங்கள் பிள்ளைகளை நல்லா கர்த்தர் ஆசீர்வதிச்சார். உங்கள் வயசுல எல்லாம் உங்கள் அம்மா அப்பாவுக்கு தாத்தா பாட்டிக்கு எல்லாம் 2 ஜோடி ட்ரெஸ்ஸு காணாது. இன்னும் 25 ஜோடி இல்லையா? கர்த்தர் ஆசீர்வதிக்க இன்னும் நல்லா ஆசீர்வதிப்பார். உங்களை நல்ல படிப்பை தருவார். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழணும். நல்ல பிள்ளைகளை, சாட்சி உள்ள பிள்ளைகளை வாழணும். கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்து வாழணும். கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகள் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு அடையாளம். கீழ்ப்படிதல் மேலே வந்தா மேற்படி உங்களுக்கு காத்து கொண்டே இருக்கும். ஏன்னா மக்களுக்கு பெருவம் தான் உண்டு. அதனால இவ்வளோ தைரியமாக நான் சொல்லுகிறேன். அல்ல இல்லையா? நாங்கள் இந்த சாரம் எல்லாம் கண்டது இப்போ ஒரு 10-15-20 வருஷத்துக்குள்ளே தான் இருக்குது இல்லையா? இப்போ நம்ம பிள்ளை எனக்கு ஒன்று இம்புடு போல இருக்கும். ஒரு நாள் வந்து சொல்லி, டாடி ஒரு ஐஃபோன் வாங்கி சொன்னாரண்ணே. ஐஃபோனா? அப்போ எனக்கு தெரியாது ஐஃபோனு, ஆப்பிள் ஃபோனு, ஆரஞ்சு ஃபோனு எனக்கு தெரியவும் செய்யாது. நமக்கு அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஃபோன் உண்டு. பச்சை பிதுக்கினா ஹலோ, சோப்பு பிதுக்கினா ஆஃப், இவ்வளோ தான் தெரியும் அந்த பட்டன் ஃபோனு. இப்போ தானே இதில் வந்துட்டு. இப்போ பாருங்க, இதில் தடவி தடவியே வாழ்க்கை முடித்து கொண்டே இருக்கிறார்கள். இது கொல்லும், இது ஆபத்தானது. உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றணும். உங்க வீட்டில் என்ன ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருந்தாலும் கர்த்தர் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். அதை நீங்க குடும்பமாக ஒரு ஆண்டவர் சமூகத்தில் 2 பாட்டு பாடி, ஒரு வசனம் வாசித்து, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு நீங்க உள்ளதை சாப்பிட்டுட்டு போய் தூங்கினா அன்னைக்கு தூக்கமும் இன்பமாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். போன நாளுக்கு என்னுடைய சபையில் ஒரு சகோதரி ராத்திரி 1 மணிக்கு ஃபோன் பண்ணுகிறாங்க. என்ன சிஸ்டர் என்று கேட்கும் பொழுது, பாஸ்டர் நான் கட்டில் போய் படுத்ததும் கட்டில் மேலே நின்று கீழே தலைகீழே நிற்கிது. நான் கீழே விழுந்துடுவேன்னு எனக்கு ஒரு பயமாக இருக்குது. ஃபேன் எல்லாம் கீழே இருந்து மேலே விட்டு சுத்தது. நீ ஜெபம் பண்ணின சிஸ்டர் என்று சொல்லிட்டு காரியங்கள் எல்லாம் கேட்ட பிற்பாடு தான் தெரியுது. அடுத்து 1 வாரம் தாண்டி இந்த வீட்டில் போனால், பாஸ்டர் எங்கள் அம்மா இந்த படுக்கிழவி 55 வயதான கிழவியும் 1:30 மணி வரைக்கும் மொபைல் போன நோண்டிட்டு இருக்கலாம். அப்ப எப்படி தூக்கம் வரும்? ஃபேன் தலைகீழாக, சகோதரி தலைகீழாக. கர்த்தர் அதற்கு பிற்பாடு பாடத்தை கொடுத்தார். எல்லா நாளும் போய் சொன்னேன், 8 மணியாகும் பிள்ளைகளை கூப்பிட்டு தெரிஞ்சது போல ஒரு பாட்டு பாடணும். ஆண்டவரை துதிக்கணும். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நடத்தின விஷயத்தை ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்திட்டு உறங்கு, நித்திரை இன்பமாயிருக்கும். பைபிளின் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தர் ஒருவரே சுகமாய் கர்த்தர் தாங்குவார். ஹல்லேலூயா. அப்ப 2வது காரியத்தை நேரடிப்போமா? வாசிக்கலாமே. என்னாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். என்னாகமம் 14 முடிக்கிறேன், டக்குனு முடிச்சிருவேன். 14:24. என்னாகமம் 14:24. உங்க பைபிள்ல இல்லையோ? என்னாகமம்
எண்ணாகமம் 14:24 என்னுடைய தாசனாகிய காலேப் வேறு ஆவிய உடையவனாய் இருக்கிறபடியினால் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவனை போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அதை சுதந்திரித்துக் கொள்வார். கரங்களில் தலையில சொல்லுங்க. இரண்டாவது காரியம், காலேபு அந்த எப்ரோனை பெற்றுக் கொள்ளக்கூடிய இரண்டாவது அனுபவம், அவன் வேறு ஆவியுடைய மனுஷன் ஆயிருந்தான். அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த அசுத்த ஆவியல்ல, பரிசுத்த ஆவியை அனுபவித்த பிள்ளைகள். அப்ப நமக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது? வேற ஆவி. சபையில மட்டும் வரும்போது மட்டுமல்ல அந்த ஆவி இருக்க வேண்டியது. எங்க போனாலும், எந்த மார்க்கெட்டுக்கு போனாலும், எங்க போனாலும் அந்த ஆவின் தரிசனத்தோடு நடக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. மூன்றாவது ஒரு காரியம் கூட, யோசுவா அதே 14ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த மலைநாட்டை எனக்கு தாரும், அங்க ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்கள் இருந்தாலும் நீ அந்நாளே கேள்விப்பட்டீரே, கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றார். அப்பொழுது யோசுவா எப்புன்னையின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து, கரங்களை உயர்த்தலே சொல்லலாமே. மூன்றாவது ஆவிக்குரிய அனுபவம், ஆதியில் இருந்த பலன் அப்படியே இருந்தது. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த விசுவாசம், ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த ஜெப ஜீவியம், ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த பரிசுத்த வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றின அனுபவம் 85 வயசானாலும், கடைசி வயதானாலும் அந்த அபிஷேகம் உனக்குள்ளே குறைந்து போகக்கூடாது. பழைய ஆட்கள் பறையாறு முழுத்த மானசாந்திரம் 3 மாசம் இல்ல 300 வருஷம் ஆயாலும் அனுபவம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அதான் பக்தன் சொல், என்னை காண்போர் உமை காண உம் சாயல் எனில் வேண்டும். அந்த அனுபவம் உள்ளவர்கள். அப்ப 3 காரியங்களை சிந்தித்தோம். ஒன்று, அந்த எப்ரோனை பற்றிக் கொள்ள காலேபு உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினான். 2, அந்த காலேபுக்கு வேற ஒரு ஆவி இருந்தது. 3, அவன் ஆதியில் இருந்த பலன் அப்படியே இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்க, அப்படியே கீழே வாசிச்சு முடிக்கும் பொழுது, முன்னே யோசுவா எப்புன்னை குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாய் கொடுத்தான். ஆதலுக்கு கேனாசினை எப்புன்னை குமாரனாகிய காலேபு இஸ்ரவேல் தேவனை கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்ரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. எத்தனை பேர் இந்த ஊழியங்களுக்காக, தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்காக சூட்டுங்கட்டி விரட்டலாம் என்று பார்த்ததான இடத்திலே கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார்.